தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்திற்கும் தமிழ் சினிமாவை வேறு ஒரு களத்திற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற, இனிமேல் எடுத்து செல்வோம் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய பத்திரிகையாளர் நண்பர்களே, இணையதள நண்பர்களே, யூடியூபர்ஸ் நண்பர்களே மற்றும் என்னென்ன பெயர் இருக்கிறதோ அத்தனை ஊடகத்திலும் வேலை பார்க்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் த இன்வெஸ்டிகேஷன் படக்குழுவின் சார்பாக வருக வருகவன உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று, சாந்த துர்க்கை மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் த இன்வெஸ்டிகேஷன் என்கின்ற படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு. படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு மோகன் ஆனந்த் அவர்கள், படத்தினுடைய சினிமாக்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அசோக் லோத்தா அவர்கள், மதிப்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர் அவர்கள், இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சிற்பி அவர்கள், இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் கணேஷ்குமார் அவர்கள், இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் SR ஹரி முருகன் அவர்கள், இந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று தங்களது சிறப்பான நடிப்பை பங்களிப்பாக நேர்த்தியாக நடித்து தந்திருக்கின்ற நடிகர் நடிகைகள், அதாவது நடிகர் மாரிஸ், அருள், அரவிந்த், ஹென்றி மற்றும் நடிகைகள் கௌசல்யா, மகேஸ்வரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டு படத்தை எடுத்து அதிலே அவர் இயக்கி அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர் உங்களோடு இருக்கிறோம். இப்பொழுது படத்தை பற்றியும் அதனுடைய தகவல்களை பற்றியும் ஒவ்வொருவராக பேச இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எடிட்டர் கணேஷ் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மாரி அவங்கள தவிர வேறு யாருமே எனக்கு பரிச்சயம் இல்லை. ப்ரொடியூசர் ஐயாவை கூட எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், எடிட்டர் கணேஷ். எடிட்டர் கணேஷ் நான் இயக்கிய ஜனநாயக தற்கொலை, திருப்பி அடி, செவிலியர் கடவுள் இந்த 3 குறும்படங்கள் நான் பண்ணேன். அந்த 3 குறும்படங்களுக்குமே எடிட்டர் கணேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர். நான் பண்ண அந்த 3 படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய, இந்த சமூகத்துக்கு தேவையான, அதாவது நான் நினச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பணத்தை ஈட்டுகின்ற ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் இயக்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை. எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதைத்தான் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள், தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்புமே அல்ல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டார் தோழர்கிட்ட, 6 பேக்லான்னு. கதை தான் இங்கே 6 பேக், கண்டென்ட் தான் 6 பேக், 8 பேக், 10 பேக். ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செவிலாலையை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார். அப்பொழுது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கோங்கள். கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை போன்றுதான் உடல் அமைப்பில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த கதைக்களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு. எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது, நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் விஷயமே தெரியாமல் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன். பொதுவாக இன்றைக்கி இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுகள்லாம் நேற்று சென்ட்ரல்னு ஒரு படத்தையே பார்க்காம சும்மா 2 நிமிஷத்துக்கு நான் மேடையில் ஒரு இசை வெளியிட்டு விழாவில் நான் ஒரு நடிகனாக பேசின கருத்தை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் பேசி படம் மொக்க, தேட்டருக்குள்ளே போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு படத்தில் நிறை குறைகளை படம் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அது உங்களுடைய தார்மீக கடமை, பத்திரிகையாளருடைய அறம், குறைந்தபட்ச அறம் அதுதான். அப்போ நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் இது டைட்டில் கேட்டேன், இன்வெஸ்டிகேஷனாரு, இதை பற்றி நான் எப்படி பேசுகிறது? நான் பொய்யா எதையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அது நான் கலைக்கு செய்கிற ஒரு துரோகமாக நினைக்கிறேன். அப்போ டிசைன் கேட்டேன், 2 டிசைன் அனுப்பிவிட்டார். பார்த்தேன், நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க நடிகர்லாம். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை. இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்குது,
அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது இந்த கதையினுடைய மையப்பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்கிற முடிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு 20-25 வயது நிரம்பிய மாணவிகளை, பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்துகிறார்கள், அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள். அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசும் பார்த்துட்டேன். இப்போ தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய படத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகைட்டோ அல்லது வர்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டரை பிடிச்சிருக்கிறாரு. உதவியக்குள்ள வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் சமூக பொறுப்பு, அவர் ஒரு மருத்துவரும் கூட இப்போ நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும், கணேஷ் என்கிட்ட சொல்லலை. அப்போ ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பார்க்குறேன். இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்குறேன். இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்குறேன். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது. அதுக்காக 100% அக்கறையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி இருக்கணும். அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மானுட சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைனா படம் ஓடாது. இதனுடைய மூல மந்திரம் கதை. இந்த கதையில் ரொம்ப அற்புதமாக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமாக சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. இதில் ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகனாக இருக்கட்டும், எடிட்டர் கணேஷ்குமாராக இருக்கட்டும், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். நான் சிற்பின்னு நான் மியூசிக் டேரக்டர்னு நினச்சிட்டேன். ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நிறையா விஷயங்களை நான் பேசணும். என்னென்னா, இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவரோட உணர்வுகளை, எடிட்டரோட உணர்வுகளை நான் அந்த ட்ரெய்லர் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கதற ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீதி கிடைக்கல. அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன். இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுகின்ற விஷயங்களுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பாருங்கள். வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதே மாதிரி இப்போ கஸ்டோடிக்கல் டெத்துன்னு சொல்கிறாங்களே, லாக்அப் மரணம். திருப்புவனத்தில் மடப்புறத்தில் அஜித்ன்ற தம்பியை ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமைச் செயலகம் டெல்லியிலிருந்து ஒரு ஆள், மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆள், த்ரூ த எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்பிரிவு, இப்படிலாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடித்து கொன்னாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீதி கிடைக்குமா? அது நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நக்கிதாவா அந்த பொம்பளை இன்னும் மறுபடியும் அலுவலகத்தில் போய் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடிக்கல் டெத்து, அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. சிபிஐக்கு கேஸை மாத்துறாங்க. அந்த கேஸ் எங்க போகுது? தூசியை தட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காளாமுடியூர் செல்வம் முந்திரி வியாபாரி, அதே மாதிரி லாக்அப் டெத்து, அடிச்சே கொள்றானுங்க. யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண் ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு சமூகத்தில் அவளுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான். ஏன் வெளியிடுறான்னா, இனிமேல் இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும். ஒன்று நான் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் போனா உன் பேரு, உன் ஊர், உன் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் இவங்க அடக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டே நம்ம கடந்து போகலாம். இந்த படம் நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு தேவையான, குறிப்பாக பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி, பெண்களுடைய சுதந்திரத்தை நாடி, ஐயா காந்தி அவர்கள் சொன்னார், 12 மணிக்கு மேல் உடம்புல நகை நட்டுகளாம் அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாளோ அப்போதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது, விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பேப்பர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பாலியல், 3 வயசு, 10 வயசு, 70 வயசு, 80 வயசு,
அவங்களுக்குலாம் நீதி இல்லை. இப்போ மேலை நாடுகளெல்லாம் கண்ட இடத்துல அப்படி நிற்க வச்சு சுடுறான், வெட்டி கொள்றான். ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை, நீதியை நிலைநாட்டுவதில்லை. இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சரவே நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு 1008 வேலை இருக்கலாம். ஆனால் ஒரு சில கருப்பு ஆடுகள் காவல்துறை இருப்பவர்கள், ஒரு சில அரசியல்வாதிகளினால் சட்டத்தை அவர்கள் வளைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கணும். இப்படி நடந்த ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் மனசில் தோணி இருக்கு. அந்த கற்பனையை கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயரில் இந்த படமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வரப்போகுது. மறுபடியும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பைல்வான் ரங்கநாதன் படமே பார்க்காம எப்படி முக்கன்னு சொல்கிறாரு. இந்த புழுச்சட்டை மாறு 300 கோடி படத்துக்கும் 3 நிமிஷம் தான், 3 கோடி ரூபாய் படத்துக்கும் 3 நிமிஷத்தில் சோழியை முடிச்சிடுறாப்புல. ஒரு டைரக்டரோட வழி. இப்போ இவர் நினச்சிருந்தா மருத்துவத்தில் சம்பாரித்த காசை வச்சு ஒரு 4 இடத்த வாங்கி போட்டிருக்கலாம். இது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த வயதிலும் ஏன் சினிமா எடுக்கணும் வர? குறிப்பாக ஒரு இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 50 ரூபா, 1 ரூபா கூட வைங்க, ஒரு 1 கோடி கூட வைங்க. அந்த பணம் இருந்துச்சுன்னா அவர் வேறு ஏழை எளிய மக்களுக்கு கூட ஏதாவது உதவி செய்யலாம், அல்ல வேறு ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும். இதன் மூலமாக 1000 பேர் பார்க்காட்டியும் ஒரு 10 பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி. எனவே பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்களை நான் பெருசு நம்புகிறேன். நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை. அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க படத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிகையாளர் நண்பர் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சமூக மக்களுக்கும், குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொடுங்க. நல்லா எழுதுங்க. குறை இருந்துச்சுன்னா குறையை சொல்லுங்கள், நிறைய இருந்தால் நிறைய சொல்லுங்கள். மற்றபடி உருவக்கேலியோ அல்லது ஒருமையில் பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். நீங்கள் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மேலே மக்களோட கையில் இருக்குது. படத்தில் வேலை செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் ஏனைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எடிட்டர் கணேஷ் உள்பட பெருமதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் அசோக் லோடா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்த எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் சந்திப்பு வெற்றி பெற வாழ்த்துக்கள். फोटो எடுத்துறீங்களா? फोटो சரி சிவராஜ் ஓகே ஓகே, தேங்க் யூ.